Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். ஜூன் மாதம் LGBTIQA+ மக்கள் ஒன்று கூடி பேரணி நடத்துவது வழக்கம். இன்று தமிழ்நாடு சுயமரியாதை வானவில் பேரணி என்ற பெயரில் எக்மோர் ராஜரத்தினம் அருகே ஊர்வலம் நடந்தது. LGBTIQA+ மக்களும் ஆர்வலர்களும் திரளாக பங்கேற்றனர். ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலம் சென்றனர். பல வண்ண நிறங்களில் விதவிதமாக உடை அணிந்திருந்தனர். வித்தியாசமான சிகை அலங்காரம் செய்திருந்தனர். LGBTIQA+ மக்களுக்கு ஆதரவான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் வைத்திருந்தனர். தங்களை சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முழக்கமிட்டனர். சென்னை மட்டுமின்றி தமிழகத்தின் பிற மாவட்டங்கள் மற்றும் கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் திரளானோர் பங்கேற்றனர். LGBTIQA+ மக்களை சமூகத்தின் அனைத்து படிநிலைகளிலும் ஏற்க வேண்டும் என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களில் ஒருவரான ஜெயா வலியுறுத்தினார். LGBT மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும். அவர்களும் இந்த இந்திய ஜனநாயகத்தில் குடிமகன்கள் தான். அவர்களை வெறுத்து ஒதுக்கவோ இல்லை கேவலமாக நடத்துவதோ அல்லது அவர்களை துன்புறுத்துவதோ இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த பேரணியோட மிக முக்கியமான நோக்கம். எங்களுடைய இருப்பை இன்னும் உறுதியாக நாங்கள் நிலைநிறுத்தத்துக்காக தான் இந்த பேரணி தொடங்கப்படுது. ஆரம்பத்தில் சென்னை வானவில் சுயமரியாதை பேரணி அப்படின்ற பேரில் 2009 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இந்த பேரணி அதுக்கப்புறம் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் நம்மளுடைய இங்கே வருத்தனால தமிழ்நாடு வானவில் சுயமரியாதை பேரணி அப்படின்ற பெயர் கொண்டது. எங்களுடைய கோரிக்கைகள் அப்படின்னாக்கா மிக முக்கியமான கோரிக்கைகளில் LGBTIQA+ கம்யூனிட்டிக்கான பாலிசி தமிழ்நாட்டில் இந்தியாவிலே தமிழ்நாடு மாநிலத்தில் மட்டும்தான் வந்துச்சு. அதுக்கான டிராஃப்ட் கமிட்டியை உருவாக்கின தமிழக அரசிற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த டிராஃப்ட் கமிட்டியில் LGBTIQA+ கமிட்டியிலேருந்து எல்லாருமே இதில் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. இது ரொம்ப அழகாக அவங்க அதனுடைய பாலிசியோட வரைவை எடுத்து கவர்மெண்ட்டுக்கு சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. கவர்மெண்ட் இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை கொண்டு பாலிசியை கொண்டு வரணும் அப்படின்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு. LGBTIQA+ மக்களும் மற்றவர்களைப் போலத்தான் எங்களை கேவலமாக பார்க்கக்கூடாது என்று ஊர்வலத்தில் பங்கேற்றவர்கள் ஆதங்கப்பட்டனர். ப்ரைடு எங்களுக்காக ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். இது ப்ரைடுக்காக ரொம்ப இப்போ 2-3 மந்த்ஸாக பிளான் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி வர முடியும். ரொம்ப ஹாப்பி டே ஆக்சுவலி. இது ஒரு திருநங்கையை வீட்டில் இருக்கிறவங்க ஏற்றுக்கிட்டா அந்த திருநங்கை எல்லாமே சாதிப்பாங்க. ஸோ பெற்றவங்களே எங்களை பெற்றுட்டு ஒதுக்கி வைக்கும்போது அந்த வலி வேதனை எவ்வளோ இருக்குது பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள், ஆண்களை காட்டிலும் பெண்களை காட்டிலும் வயசான காலத்தில் தாய் தகப்பனை நேசிக்கிறது, தாய் தகப்பனை வீட்டை விட்டு துரத்தாமல் பார்த்துக்கிறது திருநங்கை மட்டும்தான் சொல்ல நான் விரும்புகிறேன். நாங்கள் எவ்வளோ விரும்புகிறோம், எங்களோட ட்ரெஸ்ஸை எவ்வளோ விரும்புகிறோம், அதை காட்டிலும் தாய் தகப்பனை நேசிக்கிற உயிர்களை எங்களுதுன்னு சொல்ல விரும்புகிறேன். மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் நாங்கள் என்ன விரும்புகிறோன்னா மக்கள் எங்கள் மாதிரி இருக்கிறவங்கள ஏற்றுக்கணும். வீட்டில் தூக்கி வெளியே போடக்கூடாது. இப்போது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 16 இயர்ஸ் 17 இயர்ஸ்க்கு இருந்த டைமில் இருக்கிற ஒரு பையனாச்சு சரி, பொண்ணாச்சு சரி, அவங்கள எந்த ஐடென்டிட்டியாக ஆச்சு சரி, அவங்க 16 இயர்ஸ் 17 இயர்ஸ்க்கு வீட்டிலேருந்து நீங்கள் வெளியே தள்ளிட்டிங்கன்னா அவங்க கெட்ட பழக்கம் தான் பண்ண போகிறாங்க. அதனால் 16 to 17 இயர்ஸ் ஏஜ், திஸ் ஏஜ் it's very important, it's very adolescence age where the child will not get to know what to do or what not to do. ஸோ அந்த டைமில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அவங்க கூட இருக்கணும், அவங்க சேர்ந்து இருக்கணும். அவங்களுக்கு உதவியாக what they want, they should get to know and they should come out from that.